விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ மனோகர் ரேணுகா போலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டெஸ்ட்டாகவுமே வச்சிட்ருக்கிறாங்க. விஜய் மல்லி 2 பேருமே வெளியில் போயிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் மனோகர் ரேணுகா மட்டும்தான் இருந்துகிட்ருக்கிறாங்க. மனோகர் சின்னதாக ரேணுகாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறாங்க. சோபாவில் விழுந்துடுறாங்க, கையை காலை ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா அதை பார்த்துறாங்க. மனோகர் அண்ணா உனக்கு என்ன ஆச்சு, விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஏதோ செய்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்களால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வெளியில் ஓடுறாங்க. பக்கத்து வீட்டில் போய் கேட்டிருப்பாங்க போல். அவங்களுமே கையில் ஏதாச்சும் ஒரு இரும்பு எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரேணுகா நேரே வர்றாங்க. டைனிங் டேபிளில் அவங்க ஒரு கத்தி இருக்குது அப்படிங்கிறதால அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து இப்போ மனோகர் கையில் கொடுத்துட்றாங்க. மனோகருமே கையை ஆட்டுறாங்க அப்படிங்கிறதால அவங்க கையில் கிழிச்சிக்கிறாங்க. கையில் ரத்தம் வருது. இந்த சூழ்நிலையில் ரேணுகா ஓடிடுறாங்க. இப்போ மனோகருக்கு வேறு வழியே இல்லை, கையில் காயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்குறாங்க. இந்த ரேணுகாவை பிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயுமே நினைக்கிறாங்க. இப்போ வெண்பாவுமே மல்லிக்கிட்டே எனக்கு இந்த புது அம்மாவை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியுமே அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா, அவங்க தான் உங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் தெரியாது, அவங்க அப்பா யார், அவங்க கிட்ட கொண்டு விட்டுருங்க, அவங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ கோவமாக வெளியேறுறாங்க. இப்போ விஜய் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி மல்லிக்கிட்ட கேட்குறப்ப நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேணுக்கு தான் அவங்களோட அம்மா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே விஜய் மல்லியை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. யாராக இருந்தாலுமே ஒரு குழந்தை தான் மேலே பாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்பட தான் செய்வாங்க. அவங்கள தான் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் வெண்பாவை மேலே இவ்வளோ பாசமாக இருந்தும் ரேணுகா மேலே பாசமாக இருக்கும் நீ நினைக்கிறலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, அவங்க தானே எப்படி இருந்தாலும் அவளோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி ரேணுகா 3 பேருமே கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. கோவிலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.